டு டியூட்டர் எஜுகேஷன் சேனல். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது சிபிஎஸ்சி 10th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் ஃபுட் பிரிண்ட்ஸ் வித்தவுட் ஃபீட் அப்படிங்கிற இங்கிலீஷ் புக்கில் சாப்டர் 9 போலி அப்படிங்கிற லெசனுடைய இரண்டாவது பார்ட், செகண்ட் பார்ட். Thus the years passed, இப்படியாக வருடங்கள் ஓடியது. The village became a small town. அந்த வில்லேஜ் இப்போ என்னவா மாறி இருக்கு அப்படின்னா ஒரு சிறிய நகரமாக ஆயிருக்கு. த லிட்டில் பிரைமரி ஸ்கூல் பிகேம் அ ஹை ஸ்கூல். அங்கே ஆரம்பிக்கப்பட்ட அந்த லிட்டில் பிரைமரி ஸ்கூல் இருக்கு இல்லையா, சிறிய பிரைமரி ஸ்கூல் இன்னைக்கு அது என்னவாயிடுச்சு அப்படின்னா ஹை ஸ்கூலாக மாறிடுச்சு. தேர் வேர் நவ் எ சினிமா அண்டர் எ டின் ஷெட் அண்ட் எ காட்டன் ஜின்னிங் மில். அங்கே இப்போ ஒரு சினிமா தேட்டரும் ஆரம்பிச்சிட்டாங்க. கூரை கொட்டாகை, டின் ஷெட்டும்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஷெட்டில் இருக்கக்கூடிய சினிமா, டென்ட் கொட்டகை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில். அண்ட் காட்டன் ஜின்னிங் மில், காட்டன் உற்பத்தி செய்யக்கூடிய ஜின்னிங் மில்லு காட்டன் மில்லுன்னு சொல்லுவாங்க. காட்டன் பருத்தி நூலை நெய்யக்கூடிய மில்லு. த மெயில் ட்ரெயின் பிகேன் டு ஸ்டாப் அட் த ரயில்வே ஸ்டேஷன். அடுத்ததாக இங்கே ஒரு ரயில்வே ஸ்டேஷனே வந்துருச்சு. ஒன் நைட்டு, ஒரு நாள் இரவு, ஆஃப்டர் டின்னர், டின்னர்னா நைட்டு சாப்பிடக்கூடிய டின்னரை தான் சொல்லுவாங்க. அதை ராம்லால் செட் டு ஹிஸ் ஒய்ஃப், ராம்லால் அவருடைய மனைவி கிட்ட சொன்னார். தென் அப்ப ஷல் ஐ அக்செப்ட் விஷாம்பர்ஸ் ப்ரொபோசல், விஷாம்பர்ஸுடைய ப்ரொபோசலை, அதாவது வேண்டுகோளை நாம ஏற்றுக்கொள்ளலாமா அப்படின்னு கேட்கிறாரு. எஸ் செர்டைன்லி, நிச்சயமாக, ஹிஸ் ஒய்ஃப் செட், அவங்க மனைவி சொன்னாங்க. போலி வில் பி லக்கி டு கெட் சச் அ வெல் டு டு பிரைட் குரூம். போலிக்கு இந்த மாதிரியான ஒரு நல்ல மாப்பிள்ளை கிடைக்கிறது அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்றாங்க. எ பிக் ஷாப், ஒரு பெரிய கடை. எ ஹவுஸ் ஆஃப் ஹிஸ் ஓன், சொந்தமா ஒரு வீடு. அண்ட் ஐ ஹியர் செவரல் தௌசண்ட்ஸ் இன் த பேங்க். அதே மாதிரி நான் கேள்விப்பட்டேன் நிறைய பணம், ஆயிரக்கணக்கில் பேங்க்ல பணம் வச்சிருக்காரு. மோரோவர், இதுக்கு மேல, ஹி இஸ் நாட் ஆஸ்கிங் ஃபார் எனி டவுரி, எந்த ஒரு வரதட்சணையும் அவங்க கேட்கல. தட்ஸ் ரைட், அதுதான் கரெக்டு, அதுதான் சரி. பட் ஹி இஸ் நாட் சோ யங், யூனோ, அவன் அந்த மாப்பிள்ளை அவ்வளவுதான் யங்கா இல்லையே, இளமையா இல்லையே, உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஆல்மோஸ்ட் த சேம் ஏஜ் ஆஸ் ஐ எம் அண்ட் ஹி ஆல்சோ லிம்ப்ஸ். அதே நேரத்தில் அவன் கிட்டத்தட்ட என்னுடைய வயசு தெரியுது, அவனை பார்த்தா என்னுடைய வயசு மாதிரியே இருக்கிறான். அதோட மட்டும் இல்லாமல் அண்ட் ஹி ஆல்சோ லிம்ப்ஸ் அப்படின்னாக்க கால் ஊனம் இருக்கு அவனுக்கு. மோரோவர் த சில்ட்ரன் ஃப்ரம் ஹிஸ் ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் ஆர் குவைட் க்ரோன் அப். அதோட மட்டும் இல்லாமல் ஏற்கனவே அவனுக்கு கல்யாணமாகி அவனுக்கு அந்த கல்யாணம் மூலமாக அந்த குழந்தை, இன்னொரு மனைவிக்கு குழந்தைங்களா இருக்குங்க, அவங்களும் வளர்ந்து வந்துட்டாங்க, பெரிய பிள்ளைங்களா. ஸோ வாட் டஸ் இட் மேட்டர், ஹிஸ் ஒய்ஃப் ரிப்ளைடு. சரி, அது ஒரு விஷயமா அப்படின்னு சொல்லி அவங்க ஒய்ஃபு சொல்றாங்க, ராம்லாலுடைய ஒய்ஃபு. 45 or 50, இட் இஸ் நோ கிரேட் ஏஜ் ஃபார் அ மேன். அதாவது 45 அல்லது 50 அப்படிங்கிறது அது ஒரு பெரிய வயது கிடையாது ஆண்களுக்கு அப்படின்னு மனைவி சொல்றாங்க. We are lucky that he is from another village and doesn't know about her pock marks and her lack of sense. நமக்கு இன்னொரு அதிர்ஷ்டம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த மாப்பிள்ளை பிரைட் குரூம் இருக்கார் இல்லையா, இன்னொரு வில்லேஜ்ல இருந்து வந்திருக்கிறாரு, இந்த வில்லேஜ் கிடையாது. அதனால நம்முடைய போலிக்கு இருக்கக்கூடிய அந்த பாக் மார்க்னு சொல்லக்கூடிய அந்த அடையாளம் இருக்கு இல்லையா, அதுவும் அவளுக்கு சென்ஸ் கம்மி அப்படிங்கிறது, குறைவு அப்படிங்கிறதும் அவங்களுக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. இஃப் யூ டோன்ட் அக்செப்ட் திஸ் ப்ரொபோசல், இந்த ப்ரொபோசலை நம்ம ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால், ஷி மே ரிமைன் அன்மேரிட் ஆல் ஹர் லைஃப், அவருடைய வாழ்க்கை முழுவதும் அவ கல்யாணம் ஆகாமலே இருக்க வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. எஸ் பட் ஐ ஒண்டர் வாட் போலி வில் சே. ஓகே, எனக்கு என்ன அப்படின்னாக்க போலி என்ன சொல்லுவாளோ அப்படின்னு தான் எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. வாட் வில் தட் விட்லெஸ் ஒன் சே, ஷீ இஸ் லைக் எ டம்ப் கவ். அதுக்கு அவங்க மனைவி சொல்றா, அந்த குழந்தை சின்ன குழந்தை, அது டம் கவ் மாதிரி. டம் கவ்னா காது கேளாத ஊமை, டம் கவ்னு சொல்றாங்க. அவ ஒன்றும் சொல்ல மாட்டா. அவ என்ன சொல்ல போறா,
மேபி யூ ஆர் ரைட், நீ சொல்றது சரியா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ராம்லால் மட்டர்ட் ராம்லால் அப்படின்னா நீ சொல்றது கூட சரியா இருக்கலாம் அப்படின்னு முணங்குறாரு. இந்த அதர் கார்னர் ஆஃப் த கோர்ட்யார்டு போலி லே அவேக் ஆன் ஹர் காட் லிசனிங் டு ஹர் பேரண்ட்ஸ் விஸ்பர்டு கான்வர்சேஷன். அடுத்து இன்னொரு கார்னர்ல, அந்த கோர்ட்யார்ட்னா அந்த ரூம்ல இன்னொரு கார்னர்ல ஒரு மூலையில போலி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா, அந்த அவளுடைய காட்டில் படுத்து முழிச்சுக்கிட்டு இருக்கிறா, தூங்கலை. அதோட மட்டும் இல்லாம இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறத கேட்டுக்கிட்டே இருக்கா. பிஷாம்பர் நாத் வாஸ் அ வெல் டு டூ கிராசர். பிஷாம்பர் நாத் அப்படிங்கிறவரு மிக பெரிய அதாவது நல்ல ஃபேமஸான கிராசர் அப்படின்னா மளிகை வியாபாரி. He came with a big party of friends and relations with him for the wedding. அவர் என்ன பண்ணார் அப்படின்னா ஒரு பெரிய பார்ட்டியோட, ஒரு பெரிய குழுவோட, அதோட மட்டும் இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸுங்க குழுவோட வந்தார். அப்புறம் உறவினர்கள்லாம் வந்தாங்க அந்த வெட்டிங்க்கு, அந்த கல்யாணத்துக்கு. A brass band playing a popular tune from an Indian film headed the procession. இந்த மாப்பிள்ளை ஊர்வலம், மணமகள் மாப்பிள்ளை ஊர்வலம் நடத்துவாங்க இல்லையா, ப்ரொசஷன் அப்படின்னா ஊர்வலம். அந்த ஊர்வலத்தில் ஒரு இந்திய ஃபிலிம்லேருந்து இருக்க ஒரு பாடல், அந்த பாடலில் அந்த பேண்டு வாசிப்பாங்களே, அவங்க வாசிச்சுக்கிட்டு வந்தாங்க. வித் த பிரைட் குரூம் ரைடிங் எ டெக்கரேட்டட் ஹார்ஸ். மாப்பிள்ளை அந்த அழகுபடுத்தப்பட்ட அலங்கரிக்கப்பட்ட அந்த குதிரையில ஏறி வந்துகிட்டு இருக்காரு. ராம்லால் வாஸ் ஓவர் ஜாய் டு சீ சச் பாம்ப் அண்ட் ஸ்பிளண்டர். ராம்லாலுக்கு இந்த ஒரு ஆடம்பரமான ஒரு பிரசித்தி பெற்ற இந்த கல்யாணத்துக்கு அவருக்கு ரொம்ப சந்தோஷம். ராம்லாலுக்கு he had never dreamed that his fourth daughter would have such a great wedding. அவர் கொஞ்சம் கூட கனவுல கூட நினைச்சதில்லை இந்த நான்காவது மகள் போலியோட கல்யாணம் இந்த அளவுக்கு கிராண்டா நடக்கும், இந்த அளவுக்கு விமரிசையா நடக்கும் அப்படின்னு அவர் கனவுல கூட நினைக்கல. போலிஸ் எல்டர் சிஸ்டர்ஸ் who had come for the occasion were envious of their luck. அந்த எல்டர் சிஸ்டர்லாம் இருந்தாங்களே, போலீஸோட எல்டர் சிஸ்டர்ஸ், மூத்த சகோதரிகள், அவங்கெல்லாம் ஏற்கனவே கல்யாணம் ஆனவங்க. அவங்கெல்லாம் இந்த கல்யாணத்தை பார்த்தப்ப அவங்களுக்கெல்லாம் பொறாமையா இருந்தது. என்வைஸ் ஆஃப் ஹர் லக் அப்படின்னா அவருடைய அதிர்ஷ்டத்தை நினைச்சு அவங்களுக்கு பொறாமையா இருந்தது. When the auspicious moment came, the priest said, bring the bride. அந்த முகூர்த்த நேரம், ஆஸ்பீசியஸ் மொமெண்ட் அப்படின்னா அந்த முகூர்த்த நேரம் வந்த பொழுது இந்த பிரீஸ்ட் இருப்பார் இல்லையா, ஐயர்னு சொல்லுவாங்க, இல்லை குரு, கல்யாணத்தை நடத்தி வைக்கக்கூடியவர், அவர் பிரிங் த பிரைடு, பொண்ணை கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்றாரு. போலி கிளாட் இன் எ ரெட் சில்கன் பிரைடல் ட்ரெஸ். போலி ஒரு அழகான ஒரு சில்கன் பிரைடல் ட்ரெஸ் அப்படின்னாக்கா மணமகள் அணியிற சேலை, அதை கட்டிட்டு வர்றாங்க. was led to the bride's place near the sacred fire. அந்த மணமகன் பக்கத்துல அந்த ஐயர் இது பண்ணுவாங்க இல்லையா, சாக்ரெட் ஃபயர்னு சொல்லக்கூடிய அந்த நெருப்பு, அந்த பக்கத்துல புனிதமான நெருப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது, அந்த அதுக்கு பக்கத்துல நிக்க வைக்கிறாங்க. கார்லண்ட் த பிரைட், ஒன் ஆஃப் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ் ப்ராம்ப்டட் பிஷாம்பர் நாத். பிஷாம்பர் நாத்துடைய ஒரு நண்பர் என்ன சொல்றாரு, கார்லண்ட் த பிரைட் அப்படின்னா மணமகளுக்கு மாலையை போடு அப்படின்னு சொல்றாரு. த பிரைட் குரூம் லிஃப்டட் த கார்லண்ட் ஆஃப் எல்லோ மேரிகோல்டு. பிரைட் குரூம் மாப்பிள்ளை என்ன பண்ணாரு, அந்த எல்லோ கலர்ல மேரிகோல்டு கலர்ல இருக்கக்கூடிய கார்லண்ட் அப்படின்னா மாலை, அதை எடுத்தாரு. எ உமன் ஸ்லிப்டு பேக் த சில்கன் வீல் ஃப்ரம் த பிரைட்ஸ் ஃபேஸ். இந்த மணமகள் முகத்துல இருக்கக்கூடிய அந்த முகத்தை மறைச்சு வச்சிருப்பாங்க இல்லையா, துணியால மூடி, அதை கொஞ்சம் விளக்குனாங்க ஒரு லேடி. பிஷாம்பர் டுக் எ குயிக் கிளான்ஸ். டக்குன்னு அந்த உடனே ஒரு பார்வை பார்த்தாங்க பிஷாம்பர். த கார்லண்ட் ரிமைன்டு பாய்ஸ்ட் இன் ஹிஸ் ஹேண்ட்ஸ். பார்த்த உடனே அந்த கார்லண்ட் அவன் கையிலேருந்து கீழே விழுந்தது. த பிரைடு ஸ்லோலி புல் டவுன் த வீல் ஓவர் ஹர் ஃபேஸ். அந்த பிரைடு என்ன பண்ணாங்க, அந்த வீல் இருக்கு இல்லையா, அந்த முகத்துல மறைக்கக்கூடிய அந்த உடை, முகத்தை மூடி மறைக்கக்கூடிய அந்த உடையை கொஞ்சம் கொஞ்சமா அப்படி திரும்ப புல் டவுன் வெளியில எடுத்தாங்க. Have you seen her? said Bishamber to the friend next to him. பிஷாம்பர் கேட்டான் அவனுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய நண்பரை, நீ அவளை பார்த்திருக்கிறியா அப்படின்னு கேட்டான்.
ஷி ஹாஸ் பாக் மார்க்ஸ் ஆன் ஹர் ஃபேஸ். அவன் முகத்துல பாத்தியா பாக் மார்க்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றான். சோ வாட், யூ ஆர் நாட் யங் எய்தர். அதனால என்ன, நீ ஒன்றும் சின்ன வயசு பையன் இல்லையே அப்படின்னு ஃப்ரெண்டு சொல்றாரு. மேபி இருக்கலாம், பட் இஃப் ஐ எம் டு மேரி ஹர், நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னால் ஹர் ஃபாதர் மஸ்ட் கிவ் மீ 5,000 rupees. அவங்க அப்பா எனக்கு வந்து 5,000 ரூபாய் எனக்கு கொடுக்கணும். ராம்லால் வெண்ட் அண்ட் பிளேஸ்ட் ஹிஸ் டர்பன் ஹிஸ் ஆனர் அட் பிஷாம்பர்ஸ் ஃபீட். ராம்லால் என்ன பண்ணாரு, அவருடைய தர்பனை கீழே எடுத்து வச்சுட்டு அவன் அவருடைய காலில் போய் விழுகிறார். பிஷாம்பர்ஸுடைய காலில் விழுந்து, டோன்ட் ஹியூமிலியேட் மீ ஸோ, என்னை வந்து அசிங்கப்படுத்திடாதீங்க, அவமானப்படுத்திடாதீங்க. டேக் 2,000 rupees, 2,000 ரூபாய் எடுத்துக்குங்க. நோ 5,000, இல்லை 5,000 ரூபாய் வேணும். ஆர் வி கோ பேக், அல்லது நாங்கள் திரும்ப போயிடுவோம். கீப் யுவர் டாட்டர், உங்கள் மகளை நீங்களே வச்சுக்குங்க அப்படின்னு மணமகன் சொல்றார். பி எ லிட்டில் கன்சிடரேட் ப்ளீஸ், கொஞ்சமாவது கன்சிடர் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு ராம்லால். இஃப் யூ கோ பேக் ஐ கேன் நெவர் ஷோ மை ஃபேஸ் இன் த வில்லேஜ். நீங்க கல்யாணம் பண்ணாம நீங்க திரும்பி போயிட்டீங்க அப்படின்னு சொன்னா இந்த கிராமத்துல நான் முகத்தை காமிக்கவே முடியாது அப்படின்னு ராம்லால் சொல்றாரு. தென் அவுட் வித் 5,000, அப்ப 5,000 ரூபாய் கொடுங்க அப்படின்னு எகைன் வந்து டிமாண்ட் பண்றாரு பிரைட் குரூம், அதாவது மணமகன். Tears streaming down his face, அவருடைய முகத்துல கண்ணீர் துளிகள், கண்ணீர் வந்து வெள்ளமா வருது முகத்துல. ராம்லால் வெண்ட் இன், ராம்லால் உள்ள போனாரு. ஓப்பன்ட் த சேஃப் அண்ட் கவுண்டர்ட் அவுட் த நோட்ஸ், உள்ள இருக்கக்கூடிய அந்த அவர் வச்சிருப்பாங்க இல்லையா பெட்டி, அதுல போயிட்டு பணத்தை எண்றாரு. ஹி பிளேஸ்டு த பண்டில் அட் த பிரைட் குரூம்ஸ் ஃபீட், அந்த பணக்கட்டை கொண்டாந்து 5,000 ரூபாய் உள்ள பணக்கட்டை கொண்டாந்து அந்த பிரைட் குரூம்ஸுடைய காலடியில வைக்கிறாரு. ஆன் பிஷாம்பர்ஸ் கிரீடி ஃபேஸ் அப்பியர்ட் எ ட்ரம்ஃபட் ஸ்மைல். இப்ப அவருடைய பேராசையான முகம், அந்த பிஷாம்பருடைய பேராசையான முகம் இப்ப சந்தோஷத்துல சந்தோஷமா இருந்துச்சு. he had gambled and won, he had gambled and won. அவன் அந்த சூதாட்டத்துல ஜெயிச்சிட்டான். give me the garland, he announced. அந்த garland என்கிட்ட கொடுங்க, அந்த மாலை என்கிட்ட கொடுங்க அப்படின்னு சொன்னா. ஒன்ஸ் அகெயின் த வீல் வாஸ் ஸ்லிப்டு பேக் ஃப்ரம் த பிரைட்ஸ் ஃபேஸ். மறுபடியும் அந்த முகத்திலேருந்து அந்த வீல், அதாவது துணியை மறைச்சிருப்பாங்க இல்லையா, அந்த துணியை விளக்குனாங்க. பட் திஸ் டைம் ஹர் ஐஸ் வேர் நாட் டவுன் காஸ்ட். ஆனா இந்த தடவை அவருடைய கண்கள் கீழே இல்லை. ஷி வாஸ் லுக்கிங் அப், மேலும் நோக்கி பார்த்து கொண்டிருந்தாள். லுக்கிங் ஸ்ட்ரைட் அட் ஹர் prospective husband, and in her eyes there was neither anger nor hate, only cold contempt. அவனுடைய ஹஸ்பண்ட், அதாவது இந்த கல்யாணம் பண்ண போற அந்த மணமகனை பார்க்கிறா. அவ கண்கள்ல கோபமும் இல்லை, வெறுப்பும் இல்லை, ரொம்ப கூலா கவனிக்கிறா. Vishambar raised the garland to place it round the bride's neck. விஷாம்பர் அந்த கார்லண்டை தூக்குனா, மாலைய அந்த மணமகளுடைய கழுத்துல போடுறதுக்காக அந்த மாலையை தூக்குனா. பட் பிஃபோர் ஹி குட் டூ சோ, ஆனால் அதை செய்வதற்கு முன்னால் போலி ஹேண்ட் ஸ்ட்ரக் அவுட் லைக் எ ஸ்ட்ரீக் ஆஃப் லைட்னிங் அண்ட் த கார்டன் வாஸ் ஃப்ளங் இன்டு த ஏர். ஆனா போலி என்ன பண்ணா, ஒரு செகண்ட்ல எப்படி வந்து லைட்னிங் மின்னல் மாதிரி ஒரே வேகத்துல ஓங்கி அந்த அடிச்ச வேகத்துக்கு அந்த மாலையெல்லாம் செதறி போய் விழுந்தது. ஷி காட் அப் அண்ட் த்ரூ அவே த வீல். அந்த இடத்தை விட்டு எந்திரிச்சா, அந்த வீல் முகம்ல போட்டிருந்த அந்த முகத்தை மறைச்சு வச்சிருந்த அந்த துணியை தூக்கி எறிஞ்சா. பிதாஜி, அவங்க அப்பாவை சொல்றா. செட் போலி இன் எ கிளியர் லவுட் வாய்ஸ், நல்ல அருமையான, அதாவது கிளியரான நல்ல சத்தமான குரல்ல. அண்ட் ஹர் ஃபாதர், mother, sisters, brothers, relations and neighbors were started to hear her speak without even the slightest stammer. எல்லாருமே கவனிக்கிறாங்க. அவங்களுடைய அப்பா பார்க்கிறாரு, அம்மா பார்க்கறாங்க, சகோதரிகள் பார்க்கறாங்க, பிரதர்ஸ் சகோதரர்கள், ரிலேஷன்ஸ் உறவினர்கள், பக்கத்து வீட்டுக்காரர்கள் அதிசயமா பார்க்கறாங்க. என்ன அப்படின்னா, ஒரு சிறிய தடங்கள் கூட இல்லாம அவ பேசினதை ஆச்சரியமா பார்க்கறாங்க. பிதாஜி, டேக் பேக் யுவர் மணி, உங்க பணத்தை திரும்ப எடுத்துக்கங்க அப்பா அப்படிங்கிறார். ஐ எம் நாட் கோயிங் டு மேரி திஸ் மேன், இந்த மனிதனை நான் கல்யாணம் பண்ணிக்க நான் விரும்பல.
ராம்லால் வாஸ் தண்டர் ஸ்ட்ரக். அவருக்கு அப்படியே இடி இறங்கின மாதிரி இருந்துச்சு ராம்லாலுக்கு. த கெஸ்ட் பிகேன் டு விஸ்பர். அந்த கெஸ்ட் வந்திருந்தாங்க இல்லையா கல்யாணத்துக்கு, உறவினர்கள்லாம், அவங்கெல்லாம் சொந்தக்காரர்கள், உறவினர்கள், நண்பர்கள் எல்லாரும் அவங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க. ஸோ ஷேம்லெஸ், ஸோ அக்லி அண்ட் ஸோ ஷேம்லெஸ். வெக்கமே இல்லை, ரொம்ப அக்லியா இருக்கா அப்படின்னு அதான் பேசிக்கிறாங்க. போலி, ஆர் யூ கிரேசி, ஷவுட்டட் ராம்லால். போலியை பார்த்து கேட்குறாரு, நீ என்ன லூசா, ஏன் இப்படி பண்ற, பைத்தியமா அப்படின்னு கேட்குறாரு. யூ வாண்ட் டு டிஸ்கிரேஸ் யுவர் ஃபேமிலி, ஹாவ் சம் ரிகார்ட் ஃபார் அவர் ஈசாத். நீ எங்க நம்ம குடும்பத்தை அவமதிக்கல பார்க்குற, அவமரியாதை உண்டு பண்ற, கொஞ்சமாவது நம்ம குடும்பத்தை பத்தி நினை அப்படிங்கிறாரு. ஃபார் த சேக் ஆஃப் யுவர் இசாத் செட் போலி. உங்களுடைய இசாத் அப்படிங்கிறது கௌரவம், இந்த கௌரவத்துக்காக ஐ வாஸ் வில்லிங் டு மேரி திஸ் லேம் ஓல்டு மேன். இந்த ஓல்டு மேனை, வயதான மனிதரை நான் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு வில்லிங்கா இருந்தேன். பட் ஐ வில் நாட் ஹாவ் சச் எ மீன், greedy and contemplable coward as my husband. ஆனா ஒரு பேராசைக்கார பிடித்த அந்த ஒரு மனிதனை நான் என்னுடைய ஹஸ்பண்டா ஏற்றுக்கொள்ள முடியாது. ஐ won't, என்னால முடியாது அப்படின்னு சொல்றாங்க. வாட் அ ஷேம்லெஸ் கேர்ள், என்ன ஒரு வெக்கமே இல்லாத ஒரு பெண். we all thought she was a harmless dumb cow. நாங்க என்ன நினைச்சோம் அப்படின்னாக்க அவ ஷேம்லெஸ் டம் கவ்வா தான் அவளை நினைச்சோம். போலி turned violently on the old woman. அந்த பேசிக்கொண்டிருந்த அந்த வயதான பெண்ணை பார்த்து திரும்புறா அந்த போலி. எஸ் ஆன்டி, ஆமா ஆன்டி, யூ ஆர் ரைட், நீங்க சொன்னது சரி. யூ ஆல் தாட் ஐ வாஸ் அ டம் ட்ரிவன் கவ். நீங்க எல்லாரும் நினைச்சீங்க நான் டம் ட்ரிவன் கவ்வா என்ன நினைச்சீங்க. தட் இஸ் வை யூ வாண்டட் டு ஹேண்ட் மீ ஓவர் டு திஸ் ஹார்ட்லெஸ் கிரீச்சர். அதனாலதான் நீங்க என்ன நினைச்சீங்க அப்படின்னா, இந்த இதயமே இல்லாத இந்த ஒரு உயிர், அதாவது அவங்களோட ரைட் குருமா சொல்றா, இந்த இதயமே இல்லாத இந்த உயிருக்கு என்னை கொடுக்க நினைச்சிங்க. கிரீச் அப்படின்னா உயிரினம். பட் நவ் த டம் கவ், த ஸ்ட்ரீமிங் ஃபுட் இஸ் ஸ்பீக்கிங். ஆனா ஸ்டாமரிங் ஃபுல். ஆனா இந்த டம் கவ்னு சொல்றீங்களே என்னையா, அந்த டம் கவ், ஸ்டாமரிங் ஃபுல், பேச முடியாத அந்த ஃபுல் முட்டாள் இப்ப பேசுறா. டு யூ வாண்ட் டு ஹியர் மோர், நீங்க என்ன கேட்க விரும்புறீங்களா? பிஷாம்பர்நாத் த கிராசர் ஸ்டார்டட் டு கோ பேக் வித் ஹிஸ் பார்ட்டி. அந்த கிராசர் இருக்காரு வியாபாரி, மளிகை வியாபாரி கிராசர் விஸ்வாமர்நாத், அவர் என்ன பண்றாரு, திரும்பி அவங்களோட குடும்பத்தோட அவங்க வந்த பார்ட்டியோட திரும்பி கிளம்புறாரு. த கன்ஃபியூஸ்டு பேண்ட்ஸ்மேன் தாட் திஸ் வாஸ் த எண்ட் ஆஃப் த செரிமனி அண்ட் ஸ்ட்ரக் அப் அ க்ளோசிங் சாங். அங்க இருக்கக்கூடிய பேண்டு மேன் இருக்காங்க இல்லையா, அந்த மியூசிக் போடுறவங்க, அவங்க என்ன நினைச்சாங்க, கன்ஃபியூஸ் ஆகி, ஓ இது முடிஞ்சிருச்சு போல இருக்கு, இந்த செரிமனி, இந்த விழா முடிஞ்சிச்சு அப்படின்னு நினைச்சிட்டு அவங்க அந்த க்ளோசிங் சாங்கை பாடுறாங்க. ராம்லால் ஸ்டூட் ரூட்டட் டு த கிரவுண்ட். அவர் இன்னும் அந்த தரையை பார்த்துக்கிட்டே இருக்கார் ராம்லால். ஹிஸ் ஹெட் பவுட் லோ வித் த வெயிட் ஆஃப் கிரீஃப் அண்ட் ஷேம். அவர் வெக்கத்திலையும் கவலையிலையும் அவர் தலையை கீழே குனிஞ்சிக்கிட்டு இருக்காரு. த ஃப்ளேம்ஸ் ஆஃப் த சாக்ரட் ஃபயர் ஸ்லோலி டை டவுன். அங்கே இருக்கக்கூடிய அந்த மணமகளுக்கு முன்னாடி அந்த நெருப்பு எரிச்சு இருப்பாங்க இல்லையா, அந்த சாக்ரட் ஃபயர் கொஞ்சம் கொஞ்சமா அணையுது. எவ்ரி ஒன் வாஸ் கான், எல்லாரும் போயிட்டாங்க. ராம்லால் டர்ன் டு போலி அண்ட் செட். போலியை பார்த்து சொல்றாரு ராம்லால், பட் வாட் அபவுட் யூ, நோ ஒன் வில் எவர் மேரி யூ நவ். உன்னை பத்தி என்ன நினைக்கிறேன், இனிமே யாருமே உன்னை கல்யாணம் பண்ண மாட்டாங்க. வாட் ஷல் வி டூ வித் யூ, உன்னை வச்சுக்கிட்டு நாங்க என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறாரு. அண்ட் சுலேகா செட் இன் எ வாய்ஸ் தட் வாஸ் காம் அண்ட் ஸ்டெடி. ஆனா அந்த சுலேகா, அதாவது போலி என்ன சொன்னா அப்படின்னா, மிக அமைதியான முறையிலையும் நிதானமாக சொன்னான். டோன்ட் யூ ஒரி, நீங்க கவலைப்படாதீங்க பிதாஜி. இன் யுவர் ஓல்ட் ஏஜ், உங்களுடைய வயதான காலத்தில், ஐ வில் சர்வ் யூ அண்ட் மதர், உங்களுக்கும் அம்மாவுக்கும் நான் சேவை செய்வேன். அண்ட் ஐ வில் டீச் இன் த சேம் ஸ்கூல் வேர் ஐ லேர்ன்ட் சோ மச். எந்த பள்ளியில நான் இவ்வளவு கத்துக்கிட்டனோ அதே ஸ்கூல்ல நான் டீச்சிங் சொல்லி கொடுப்பேன். இட்ஸ் நாட் தட் ரைட் மேம், இது சரிதானே, இது சரியில்லையா, சரிதானே அப்படின்னு கேட்கிறா. த டீச்சர் ஹேட் ஆல் அலாங் ஸ்டூட் இன் எ கார்னர். அவளுக்கு சொல்லி கொடுத்த அந்த டீச்சரும் அந்த கார்னர்ல நின்றுகிட்டு இருந்தாங்க. வாட்சிங் த ட்ராமா, இது எல்லா நிகழ்வுகளையும் அவங்க கவனிச்சுக்கிட்டு இருந்தாங்க. எஸ் பூலி, அப்கோர்ஸ், ஆமா நிச்சயமா அப்படின்னு சொல்றாங்க அவங்க. ஷீ ரிப்ளைடு அண்ட் இன் ஹர் ஸ்மைலிங் ஐஸ் வாஸ் த லைட் ஆஃப் அ டீப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் that an artist feels when contemplating the completion of
ஹர் மாஸ்டர் பீஸ். அவள் அந்த ஸ்மைலிங் ஃபேஸ் எப்படி இருந்தது அப்படின்னா, ஒரு ஆர்டிஸ்ட் ஒரு போட்டியில ஒரு மாஸ்டர் பீஸ், அதாவது ஒரு சிறந்த தன்னுடைய கலை நுணுக்கத்தை எப்படி வெளிப்படுத்திட்டு அப்படி ஒரு சந்தோஷத்துல இருப்பாரோ அதே மாதிரி அவ ஃபீல் பண்றார். இத்துடன் இந்த பகுதியும் முடிந்தது. இந்த விளக்கம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கமெண்ட்டை பதிவு பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.